கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா. 65ங்கண்ணே. ஒரு பாய்கிட்ட கேட்டேன், 65ன்னா 65 நாளான கோழியை கொண்டோம்னா 65 மாமான்னா. அப்போ 85 நாள் ஒன்று. கொத்தி திரியும் அந்த கோழி. நீங்கள் நல்லா கவனிங்க. ஆடு, நாய், கோழி, சிட்டுக்குருவிலாம் மனுஷனை சேர்ந்து வாழ்கிறது, காட்டில் வாழ்கிறது இல்லை. அப்போ நம்ம சேர்ந்து நம்மை நம்பி வாழுகிற உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும்னு ஒரு பிள்ளைக்கு இப்போ நீங்கள் சுற்றுப்புற சூழல் அதெல்லாம் சொல்லிங்களா, அதுதானே அவன் சொல்லியிருக்கான். குத்தி திரியும் அந்த கோழி இதை கூட்டி அடுத்த பார்த்து எத்தி திருடும் அந்த காக்காய்னா. காக்கா திருடும் அந்த பிள்ளை, காக்கா திருடும், எத்தி திருடும் அந்த காக்காய். நீ என்ன பண்ணும்? அதற்கு இறக்கப்பட வேண்டும் பாப்பா. அதை திருட விட்டது நம்ம சமூகம். எல்லா வீட்லையும் ஆளுக்கு ஒரு குத்து சோறு தினம் வச்சுட்டா காக்கா திருடாது. நீங்கள் வைக்கலை, அப்போ அதுக்குரிய உணவு உங்கள்கிட்ட இருக்குது, அது திருடுது. எத்தி திருடும் ஒரு 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 பறவையினுடைய இயல்பையும் சொல்லி அது எதனால் அப்படி செய்யுதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்தவன். அதில் திருமலோட தப்பு பண்ணார். காகம் கரைந்துண்ணும் காலமறி முன்னேல் நாச்சாரம்னா அது கிடையாது. காக்கா சத்தம் போடுறது தான் சேஃப்டிக்கு தான், கூட்டத்திலாம் கூப்பிடல. அது நீங்கள் படித்தா தான் தெரியும் காக்காயை பற்றி. ஏன்னா நம்ம மனுஷன் சோத்தை வச்சு தான் அதை பிடிச்சிருக்கான் ரொம்ப நாளாக. அதையும் சிக்கன் 6 பண்ணி விற்றுருவானு. அது ஒரு காக்கா ஒரு பக்கம் பிடிச்சி, இந்த விவேக் ஒரு படத்தை காக்கான்னு கத்துவான் தெரியுமா, அது மாதிரி விற்றுருவானுங்க. அதனால தான் காக்கா மட்டும்தான் தத்தி வந்து எடுக்க மாட்டேல சோத்தை. மற்ற பறவைகளுக்கு அந்த வித்தியாசம், உடனே பறந்துடும். நாய்க்கு ஒரு சூழல் அதற்கு ஒரு மருத்துவம் நாட்டில் உண்டோ, பேய்க்கு ஒரு ஞானம் பிடிபடுமோ, பெருங்காஞ்சரங்காய் ஆக்குவர் யார் அருந்துவர் யார். இப்போ யார் பட்டல்தார் சொல்லார், நாய்க்கு ஒரு சூழல் உண்டாகலாம். இப்போ வந்துட்டு தான் வெட்டினரி டாக்டர் என்ன நாயில் என்ன கலர் நாய் வேணும்னு எடுத்து கொடுக்கானே. அதெல்லாம் இயற்கை இழிந்த செய்திகள், அவங்க தெரிஞ்சு சொல்ல, அவங்க காலம் அப்படி சொன்னாங்க. ஆனால் பாரதி சொல்ல எத்தி திரும்ப அந்த காக்காய். அப்புறம் இன்னொன்று சொன்னால் சாதிகள் இல்லை அடி பாப்பா. குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். எப்படி ஒருத்தனை தாழ்ந்தவன் சொல்றியோ அதே மாதிரி ஒன்றை நீ உயர்ந்தவன் சொல்லிக்கிறதும் பாவைங்கிறான். அப்போ யார் நல்ல வேணாம்? நீதி, உயர்ந்த மதி, கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர், நேர்மையாக இருக்கிறவன், சிறந்த அறிவு கொண்டவன். அந்த நேர்மையும் உயர்ந்த மதியம் வரணும்னா கல்வி வேணும். நீதி, உயர்ந்த மதி, கல்வி. என்ன சொல்றீங்க? இந்த குடி எவ்வளோ கொடுமைன்னதுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சரவண. ஒரு மிகப்பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜு, புகழ்பெற்றவருடைய மருமன், பெரிய வித்வான், தெங்காசியில் அவர் மாப்பிள்ளை வாங்கன்னு கூப்பிட்டு போகிறேன். என் கூட எனக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுத்த அண்ணாச்சி, அவங்க வந்து 90 வயசு, அவங்களும் வராங்க. மேலே போயிட்டான், கீழே கதவெல்லாம் பூட்டிட்டானுங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு இந்த இது தோசைகள் கொண்டு வராரு, ஒருத்தர் ஸ்டவ்வு கொண்டு வராரு, எல்லாம் கொண்டு வந்து ஒரு பாட்டெல்லாம் வச்சுட்டாங்க. வச்சு பொட்டலமாக நிறைய கொண்டு வந்தாங்க. அதில் பிரியாணிலாம் இருக்குது, அந்த காரா புத்திய மிக்சர்லாம் இருக்குது. குடித்தா அதெல்லாம் சாப்பிடணுமாமே, நமக்கு என்ன தெரியும். நம்ம போய் மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான் விஷயம். ஆர்டிஓ பியூனு, ஆர்டிஓ டிரைவர், ஆர்டிஓ எல்லாருமே ஒரு 9 கிளாஸ் வச்சுட்டானுங்க. வச்சுட்டு அது ஊற்றுறாங்க. ஊற்றினோடனே எல்லாருமே ஒன்று போல் 3 சுட்டு பூமாதேவிக்கு விடுறானுங்க தொட்டு. இந்த உலகம் சுற்றுதுங்கிறான்ல, நான் விஞ்ஞான ரீதியில் சுற்றலைன்னு அன்றைக்கி தான் நினச்சேன். உலகம் பூரா குடியாரப்ப 3 சொட்டு விட்டானா உலகம் என்னத்துக்கு ஆகும்? விட்டு அப்புறம் கிளாஸ் எடுத்து இடிக்கிறானுங்க. கிளாஸ் எடுத்து அண்ணாச்சிக்கு விவரம் தெரியல, ஐயா கிளாஸ் எதுக்கு எடுத்து இடிக்கானு, மொத்தமாக தொட்டு போட்டு வாங்கியிருக்கானுங்க, அளவு சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா குடியாரப்பர்களுக்கு அப்புறம் அது கண்டுபிடிக்க முடியாது, அப்புறம் கண்டுபிடிக்க. நானாக ஒரு கற்பனை. ஆனால் அவள் அதான் ரசிப்பாவள். இது நீ சொன்னா தாண்டா நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு ரவுண்டில் ஒருத்தனுக்கு தெரியலையே. இவன் அப்புறம் மாதிரி அவன் பிரியாணி முன்னால் இருக்கு, எங்கே இருக்குன்னு கேட்கான் ஒருத்தன். விடிய காலம் பிரியாணிலாம் எல்லோரும் படுத்திருந்தான். ஷேக்ஸ்பியர் சொல்லுவான், உன்னுடைய அறிவை திருடி கொண்டு போகிற இந்த திரவத்தையே உன் உள்ளே அனுப்புகிறாய்மா ஷேக்ஸ்பியர். உன் அறிவே கொண்டு போயிடும். விடிய காலம் அவர் என்கிட்ட வருத்தப்படுறாரு, குடிக்காதவனை கூட வச்சுருந்த தப்பு மாப்பிள்ளைன்னாரு. என்னன்னு நீ உலகம் பூரா சொல்லுவிய சண்டாளா இல்லை. நான் சொன்னேன், அதுக்கு தான் கடவுள் என்ன உங்க கூட உட்காந்து வச்சேன், அதை பார்க்கறதுக்கு. ஒன்றுமே இல்லை அதில். எங்கள் ஊரில் ஒரு பேர் நடு ரோட்டில் பஸ்ஸை நிறுத்துகிறான். சார்ஜன் சொல்கிறார், நான் சொன்னால் நிறுத்த மாட்டேங்க, அவன் சொன்னால் நிறுத்தானேன்னு. நான் விளையாட்டா சார்ஜன் சொன்னேன், நீ உனக்கு குவாட்டர் அடிச்சுட்டு நிறுத்தலை அப்படின்னா. அவனை மாப்பிள்ளையை கூட்ட, மாப்பிள்ளவா காரில் ஏறினேன். ஏறிட்டான். எங்கே மாமா போகிறோம்னு, ரயிலை நிறுத்துவோம்னு. ரயில் அடிச்சிருங்க. அந்த குடியார பயலுக்கு தெரியுதுல, அது பஸ்ஸு அடிக்க. அப்போனா எவ்வளோ பெரிய அயோக்கிய பயல் குடியார பயலுவோம். ரயில் அடிக்கும்னு தெரியுது அவனுக்கு. பஸ்ஸு
இளைஞர்கிட்ட சொல்லலாம், அதுக்கெல்லாம் போயிடாங்க. கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அந்த இந்த இந்த பழக்கங்கள்லாம் இல்லாமல். அதில் அன்றைக்கி ஒரு பேர் சொல்லலாம், அவளுக்கு சிகரெட் ஸ்மெல் பிடிக்கும்கானே, பொண்டாட்டிக்கு பிடிக்கும். நான் கொண்டுருவேன்ட்டேன். அவள்கிட்ட சொன்னால் அவள் அப்பா இவனை துண்டு துண்டாக வெட்டிடுவார். அவர் மோசமான ஆள். அவரே ஒரு நாள் சொன்னார், மாப்பிள்ளை என்ன சொல்லி விடுங்க, என்ன எதுக்கு கொலை கேஸில் நானும் உமக்கு சாச்சா வரவா, வந்தால் போட்டுருவே ரொம்ப பற்றி எனக்கு தெரியும். ஆனால் திருநெல்வேலி அது ஒரு ரசனை எனக்கு. தெருவிலே தீர்ப்பு எழுதிடுவானுங்க, ஒரு ஜட்ஜையும் நம்ப மாட்டான், அங்கேயே போட்டுருவான் ஒரே பாடு. அதான் உலகத்தில் எங்கே பண்ணான்னு கேட்கான், அறிவில் சிறந்தவன் பூரா அவங்க மாவட்டத்தில் பிறந்திருக்கான்னு. அங்கே தான் அறுவாளும் பிறந்திருக்கு. நாங்கள் என்னடா பண்ண முடியும்? பாரதி இங்கே தான் பிறந்தான், புதுமைப்பித்தன் இங்கே தான் பிறந்தான், பெரிய பெரிய எழுத்தாளர்லாம் இங்கே தான் பிறந்தாங்க, இங்கே தான் வாழ்ந்தாங்க. அது வந்துடுச்சே உள்ள. அது காரணம் அன்சக்சஸ்ஃபுல் லாயர்ஸ் பிகம் ஜட்ஜஸ். வெற்றி பெற முடியாத வழக்கறிஞர்கள் தான் நீதிபதிகளாகிறாங்க. மோகன்குமார் மகன் ஜட்ஜானாரா? புரியுதா உங்களுக்கு? அதான காரணம். அதை பாரதி சொன்னான், ஓய்ந்திருக்கலாகாது, கூடி விளையாடு பாப்பா. ஏன்னா அப்போ ஜாதி உண்டு இல்லை, நம்ம பிராமண பிள்ளை கூட சேர கூட நம்ம பிள்ளைகிட்ட சொல்லியிருப்பா. அதுக்கு பாரதி சொன்னான், கூடி விளையாடு பாப்பா, எந்த குழந்தையோட சேர்ந்து விளையாடு. உங்கள் அம்மாவோ உங்கள் பாட்டியோ ஜாதின்னு சொன்னால் கூடி விளையாடு பாப்பா. கூடி விளையாடும்போது ஒருத்தர் வந்து மோதி விழுந்துடலாம். கோவப்பட்டு அந்த பிள்ளை சத்த, ஒரு குழந்தையை வையாதே பாப்பான். விளையாட்டுன்னா அடி அடி வரும், கீழ் விழலாம் அப்படின்னு என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் பாருங்க. வண்டி இழுக்கும் நல்ல குதிரைங்க, வண்டி இழுக்கும் குதிரை வந்து பள்ளிக்கூடத்து பாடம். வண்டி இழுக்கும் நல்ல குதிரை, எல்லா குதிரையும் வண்டி இழுத்துறது. நம்ம பல குதிரையை பார்க்க முடியல, இழுக்கவே மாட்டேங்க கேட்டல. அது வண்டி இழுக்கும் நல்ல குதிரை. நெல் வயலில் இறங்கி உழும் மாடு ஒன்றும் கிடையாது. மாட்டை முதல் நாள் உழமை நுகத்தடியில் பூட்டி வயலுக்கு கொண்டு போயிட்டு வந்தால் மறுநாள் நுகத்தடி பூட்டினோடனே வயலுக்கு தானாக போயிடும். நெல் வயலில் இறங்கி உழும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு. இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பான். ஆட்டை ஆதரிக்கானா? ஒரு பிள்ளை அந்த ஆட்டுக்கு கால் முறிஞ்சிட்டு மாட்டாஸ்பத்திரிலாம் கொண்டு வந்து ரொம்ப சிகிச்சை பண்ணி ஆட்டுக்கு கால் முறிஞ்சிட்டு வச்சுன்னா ரொம்ப பார்த்துச்சு. கடைசியில் பார்த்தா கொடையில் போட்டாச்சு. இவள் வளர்த்த ஆடு தான், அதுதான் திங்காவா கொடையில். எதுக்கு இது? அதான் இறைவோடு மனிதருக்கே இறையாகும் வெள்ளாடே, இதுதான் உலகம் வீண் அனுதாபம் கண்டு நீ ஒரு நாளும் நம்பிடாதே. நான் பட்டுக்கோட்டேன். ஆட்டுக்கு சொன்ன மாதிரி நமக்கு தான், மனுஷ பிறகு தான். மனுஷில் நிறைய ஆடு இருக்கானா அவன்கிட்ட சொல்லலாம், அவள்ல ரொம்ப சோறு படம் அது வாங்கி கூட உன்னை கூட்டு போய் பண்ணிடுவான்டா, எச்சரிக்கையார் நான் பட்டுக்கோட்டேன். ஆனால் நல்லவன் பூரா 39 வயசில் செத்துட்டானே, பார்த்தீங்களா சரவணே? அப்போவுமே நான் சந்தோஷப்படுவேன், நம்மலாம் சரியில்லை போலுக்க, நம்ம இன்னும் இருக்கோமே. விவேகானந்தர் 39 வயசு, பாரதி 39, பட்டுக்கோட்டை 39 தானே அவனு. ஆனால் 39 கூட அவனை கொண்டு வந்த செய்திகள் விவேகானந்தரை புரியாமல் இவர்கள் பேசுகிறார். I do not believe any religion which cannot wipe the widow's tears and bring a piece of bread to the orphan's mouthnger. ஒரு இளம் விதவை பெண்ணின் கண்ணீரை துடைக்காத, ஒரு ஏழை குழந்தையின் பசிக்கு ஒரு துண்டு ரொட்டி கொடுக்காத எந்த மதத்தையும் நான் மதம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன்கிறான் விவேகானந்தர். அவரையும் நம்மூர் சாமியாரையும் ஒன்றும் சொல்லாமா? நம்மூர் சாமியார் வேற. நம்ம வீட்டுக்குள்ளே அவனே ஒரு தகட்டை வச்சுட்டு அவனே எடுப்பான். இங்கே இல்லை, எனக்கு யார் சொல்லி கொடுத்தா? என்எஸ் கிச்சன் கலைவாணம் அந்த காலத்தில் மந்திரவாதியாக வருவார் கூட, குலதெய்வ ராஜபால் இங்கெல்லாம் வருவான். அப்போ குலதெய்வ ராஜபால் தான் கேட்பான், சாமி இந்த தகடை நம்ம தானே வச்சு எடுக்கோம்பான். துண்டை எடுத்து அவனை அடிப்பார். இவன் உண்மை பேசினா இவனை முதல்ல நம்ம கமிட்டியில் வச்சுக்கிடாத வெளியே அனுப்பு, இது நம்ம வச்சுட்டு தானே எடுக்கணும்னு சொல்லுவான் அவன். சிவனெல்லாம் நம்ம கூட உண்மை சொன்னார் நிறையவர். நீங்கள் நல்லா பாருங்கள், தமிழ்நாட்டிலே உண்மையும் நல்லதும் சொன்னவன் பூரா நகைச்சுவையாளனாக்கப்பட்டான். மற்றவன்லாம் கதாநாயகன் ஆகிட்டான். தப்பு பண்ணுறவன், பிள்ளை தூக்கிட்டு போகிறவன் கேட்டல. படிக்கவே படிக்காமல் கவர்னர் மகளை லவ் பண்ணுவான். ஒரு படம் அந்த பார்த்திபன் எடுத்தான் தெரியும், இப்போ ஒத்த செருப்பு எடுத்திருக்கான். கவர்னர் மகளை இல்லை, கவர்னர் மகனே ராத்திரி இருட்டுக்குள்ளே போனால் சுட்டுருவாங்க. ஒரு பொறுக்கி எப்படியா அந்த கவர்னர் மாளிகைக்குள்ளே போனான்? படம் காமிச்சானுங்கள்ல நமக்கு, பார்த்துட்டு தானே இருந்தோம். பாரதி படம் மட்டும் சாயாஜி சிண்டா அவன் சரியாக எடுத்துட்டான். அப்போ கூட ஒரு செய்தி தவறு. பாரதி இங்கே மகாத்மா காந்தி பார்க்க போகிறார், சென்னையில் காந்தி இருக்கான்னு யாருமே அறிமுகப்படுத்துகிற பாரதி. ராஜாஜிலாம் கூட இருக்க. ராஜாஜிக்கு பாரதி மேலே கோமாம பிராமணங்களெல்லாம் திட்டி எழுதுனான்னு ஒத்துக்கல. போனோடனே காந்தி இவனை பார்க்குறார். பெரிய மனுஷனுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடையாளம் தெரிஞ்சது தெரியுமா? விசிட்டிங் கார்டெலாம் கிடையாது. ஏன் விசிட்டிங் கார்டு கிடையாதுன்னா, விசிட்டிங் கார்டு வச்சுக்கிட்டா வியாபாரத்தை கொடுக்குறது.
அவன் 2 பேரும் தேசத்துக்கு நான் காந்திகிட்ட கேட்குறான். இவன் மிஸ்டர் காந்தி குட்டி ப்ரெசைட் ஓவர் மை ஃபங்க்ஷன் டுடே அட் ட்ரிப்ளிகன் பீச்சுங்கிறான். அவர் இயல்பாக மகாதேவ தேசாய் கூட்டு டைரியை பாருன்ட்டு, நோ நோ சார், போய் டோன்ட் கேவ் மீட்டிங் டுமாரோங்கிறார். நோ நோ காட் பிளஸ் யூ காந்தின்ட்டு போயிட்டான். அப்போ காந்தி சொல்லார், கூட இருக்கவங்க டைம் ஏன்னா ஒரு பெரிய ஆளியா இந்த நாட்டினுடைய சொத்தாக இருப்பான், இவனை பத்திரமா பார்த்துக்கிடுங்க. பெரிய மனுஷனுக்கு தான் பெரிய மனுஷனுக்கு தெரியும். கூட இருந்தவனுக்குமே பாரதியை அவர்கிட்ட அறிமுகப்படுத்தவே இல்லை. சொல்கிறாரு, பாரதி போகிறான். அப்போ தான் வாழ்க நீங்கம்மான்னு. ஏன்னா அவன் வந்து திலகர் கூட்டம், சுடணும், அடிக்கணும், கொல்லணும், வெள்ளக்காரனும் ஜெயிக்கணும். இவர் அப்படி இல்லை, அகிம்சை. இவரை முதல்ல வாழ்த்தி பாடுறான். உலகத்திலேயே ரத்தம் இல்லாத யுத்தம் கிடையாது, ஆனால் ரத்தம் இல்லாத யுத்தம் ஒன்று எப்படி காந்தி நீ சொல்கிறேங்க. வாழ்க நீ அம்மான்ங்க. அதான் நாமக்கல்லார் பாடுவார், குத்திட்டி ஒருவரத்தில் குத்த வேண்டும், கோடரியார் ஒருவரத்தை பிழக்க வேண்டும், ரத்தமர தடியடியால் ரணம் உண்டாக்கி நாற்புறமும் பலர் உதைத்து நலியத்திட்டு அத்தனையும் நான் பொறுத்து அகிம்சை காப்பேன்னு ராமலிங்கம் பாடுவார். இப்போ அந்த அதோட நிறுத்தலை, கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா. 65ங்கண்ணே. அவர் பாய்கிட்ட கேட்டேன், 65 65 நாளான கோழியை கொண்டோம்னா 65 மாமாண்ணா. அப்போ 85 நாள் ஒன்று. கொத்தி திரியும் அந்த கோழி. நீங்கள் நல்லா கவனிங்க, ஆடு, நாய், கோழி, சிட்டுக்குருவிலாம் மனுஷனை சேர்ந்து வாழ்கிறது, காட்டில் வாழ்கிறது இல்லை. அப்போ நம்ம சேர்ந்து நம்மை நம்பி வாழ்கிற உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும்னு ஒரு பிள்ளைக்கு இப்போ நீங்கள் சுற்றுப்புற சூழல் அதெல்லாம் சொல்லிங்களா, அதுதானே அவன் சொல்லியிருக்கான். குத்தி திரியும் அந்த கோழி இதை கூட்டி அடுத்த பார்த்து எத்தி திருடும் அந்த காக்காய்னா. காக்கா திருடும், அந்த பிள்ளை காக்கா திருடும், எத்தி திருடும் அந்த காக்காய். நீ என்ன பண்ணும், அதற்கு இறக்கப்பட வேண்டும் பாப்பா. அதை திருட விட்டது நம்ம சமூகம். எல்லா வீட்லையும் ஆளுக்கு ஒரு குத்து சோறு தினம் வச்சுட்டா காக்கா திருடாது. நீங்கள் வைக்கலை, அப்போ அதுக்குரிய உணவு உங்கள்கிட்ட இருக்குது, அது திருடுது. எத்தி திருடும் ஒரு 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 பறவையினுடைய இயல்பையும் சொல்லி அது எதனால் அப்படி செய்யுதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்தவன். அதில் திருமலோட தப்பு பண்ணார். காகம் கரைந்துண்ணும் காலமறி முன்னேல் நாச்சாரம்னா அது கிடையாது. காக்கா சத்தம் போடுறது தான் சேஃப்டிக்கு தான், கூட்டத்திலாம் கூப்பிடல. அது நீங்கள் படித்தா தான் தெரியும் காக்காயை பற்றி. ஏன்னா நம்ம மனுஷன் சோத்தை வச்சு தான் அதை பிடிச்சிருக்கான் ரொம்ப நாளாக. அதையும் சிக்கன் 6 பண்ணி விற்றுருவானு. அது ஒரு காக்கா ஒரு பக்கம் பிடிச்சி, இந்த விவேக் ஒரு படத்தை காக்கான்னு கத்துவான்னு தெரியுமா, அது மாதிரி ஒன்று விற்றுருவானுங்க. அதனால தான் காக்கா மட்டும்தான் தத்தி வந்து எடுக்க மாட்டேல சோத்தை. மற்ற பறவைகளுக்கு அந்த வித்தியாசம், உடனே பறந்துடும். நாய்க்கு ஒரு சூழல் அதற்கு ஒரு மருத்துவம் நாட்டில் உண்டோ, பேய்க்கு ஒரு ஞானம் பிடிபடுமோ, பெருங்காஞ்சரங்காய் ஆக்குவர் யார் அருந்துவர் யார். இப்போ யார் பட்டந்தார் சொல்லார், நாய்க்கு ஒரு சூழல் உண்டாகலாம். இப்போ வந்துட்டு தான் வெட்டினரி டாக்டர் என்ன நாயில் என்ன கலர் நாய் வேணும்னு எடுத்து கொடுக்கானே. அதெல்லாம் இயற்கை இழிந்த செய்திகள், அவங்க தெரிஞ்சு சொல்ல, அவங்க காலம் அப்படி சொன்னாங்க. ஆனால் பாரதி சொல்ல எத்தி திரும்ப அந்த காக்காய். அப்புறம் இன்னொன்று சொன்னால், சாதிகள் இல்லை அடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். எப்படி ஒருத்தனை தாழ்ந்தவன் சொல்றியோ அதே மாதிரி ஒன்றை நீ உயர்ந்தவன் சொல்லிக்கிறதும் பாவைங்கிறான். அப்போ யார் நல்ல வேணாம், நீதி, உயர்ந்த மதி, கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர், நேர்மையாக இருக்கிறவன், சிறந்த அறிவு கொண்டவன். அந்த நேர்மையும் உயர்ந்த மதியம் வரணும்னா கல்வி வேணும். நீதி, உயர்ந்த மதி, கல்வி, இது இத்தனைக்கு மேலே நேர்மை கேட்டிங்களா, கல்வி, உயர்ந்த சிந்தனை, அதெல்லாம் விட சேர்ந்த என்ன அன்பு நிறைய உடையவர்கள். அது வள்ளுவன்ட்டேருந்து வாங்குகிறான். அவர் சொல்கிறார்ல, அன்பின் வழியது உயர்நிலைங்கிறார். திருக்குறளெல்லாம் அவங்க சரியாகவே சொல்லிக் கொடுக்கல தம்பி. திருக்குறள்னா சாமியார்னு அவருக்கும் ஒரு பெரிய தாடியை வச்சு இவரும் ஒரு சாமியார் தான் சொல்லிட்டான். அந்த பெரிய நகைச்சுவாடம். நான் ஒரு தடவை வள்ளுவரை பார்க்க போகிறேன், ஏதோ எழுதிட்டே இருக்கார். நான் என்ன சாமி எழுதுறீங்கன்னா, இந்த ஊரில் செத்துப்போன பட்டியல் எழுதிட்டுருக்கேங்கார். நான் சொன்னேன், அதில் தான் கார்பரேஷனில் தான் ஆஃபீஸர் இருக்காருன்னு. அவன் சரியாக எழுதலைங்கார். நான் பட்டியலை வாங்கிப்பாங்க, ஊரில் உயிரோடு இருக்க பெரிய மனுஷன் 20 பேரை செத்துப்போனா எழுதி வச்சுருக்கார் வள்ளுவர். சாமி இப்படி எழுதியிருக்கேன், அவங்கெல்லாம் உயிரோடு இருக்கானே, இல்லை அவங்க செத்து போனது தெரியாமல் உயிரோடு இருக்காங்கார். என்ன சொல்கிறார், நிறைய செல்வம் இருக்குது, நிறைய வசதி இருக்குது, இந்த ஊரில் பள்ளிக்கூடமும் ஆஸ்பத்திரி இல்லை, அந்த பணத்தை கொண்டு ஒரு பள்ளிக்கூடமும் ஆஸ்பத்திரியும் கெட்டித்தருகிற மனித பண்பு இல்லாதனால இவன் செத்து போனேன். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்ற யார் செத்தாறு உழைக்கப்படுங்கிறார். ஏன் ஏழை இளைவனை தாண்டுக செல்வத்தை கொடுக்குறான், அவன் உயிரோடு இருக்கான்டா. அவன் வச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டான், அவன் செத்து போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய சமூக புரட்சி இது.
ஆனால் தான் மகாத்மா காந்தி சண்டை போட்டார், தமிழர்கள் என்னை தமிழை முழுமையாக கற்றுத் தரவில்லை, கற்றுத் தந்திருந்தால் திருக்குறளை நான் தமிழிலேயே படித்திருப்பேன். இன்னொன்று சொல்கிறாரு, வடநாட்டவர்கள் அனைவரும் தமிழ் மொழியை நன்கு கற்றுவிட்டார்கள் என்றால் இந்திய ஒருமைப்பாடு குலைந்து போகாதுங்கிறார் காந்தி. அவரும் இப்படி தான், நம்மளை மாதிரி தான், எக்கு தப்பாக பேசித்தான் கொண்டுட்டானுவோம், என்ன பண்ண முடியும். அவர்கிட்ட போய் கேட்குறானுங்க, வரதட்சணை ஊழியர்னா என்ன சாமி பண்ணணும்னா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுங்கிறார். ஏன்ட்டே வந்து கேட்கான், தம்பி அண்ணாச்சி நீங்கள் ஃபார்வேர்டு கம்யூனிட்டி தானேங்க, சர்க்கார் அப்படி சொல்லுது, என்ன நான் என்ன கம்யூனிட்டின்னு எனக்கு தெரியாது, ஃபார்வேர்டா பேக்வேர்டாலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஒரு தடவை தான் சொன்னேன், ஒரு பெரிய ப்ரொஃபஸர் வெளிநாட்டில் கேட்கலாம், நீ ஃபார்வேர்டா பேக்வேர்டா, நான் சொன்னேன் நெய்தர் ஃபார்வேர்ட் நார் பேக்வேர்ட், வி ஆர் இன் ஆக்வேர்ட் பொசிஷன். அதானே எவனுக்கு அவனுக்கு ஒதுக்குனா அதுவும் அவனுக்கு கிடைக்க விட மாட்டேங்கிறீங்க, அதுலேயும் போய் சர்டிஃபிகேட்டு அது இது பண்ணுறீங்கள. என் பெரிய மையன் சுகா அசுரனுக்கு வசனம் எழுதி, இந்த வசனம் ரொம்ப புகழ்னு 2 நாளாக எல்லோரும் சொன்னாங்க, தானுமே என்கிட்ட பேசினார். கடைசியில் வசனத்துக்கு எந்திரிச்சுன்னு கைதிட்டாங்க மக்கள், தம்பி எழுதியிருக்கான்னு. அவன் 10ஆம் கிளாஸ் படிக்க போனான், அது வரைக்கும் அவன்கிட்ட ஜாதிலாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், சாதி 2 வழிய வேறு நம்ம தமிழ் அறிவெல்லாம் அவன்கிட்ட காமிச்சிருந்தோம். அவன் 10ஆம் கிளாஸ் போய்ட்டுன்னு சொன்னால் ஹெட் மாஸ்டர் சாதி சர்டிஃபிகேட் கேட்க ஆரம்பிச்சான். சொல்லிட்டு என்னை பார்த்து சிரித்தான். நோயல் கிறிஸ்டியன் அவங்க. சொன்னேன், ஐயா அவனை இந்தியன்னு போட்டு சேர்த்துக்கிடுங்கன்னு, சட்டத்தில் இடமில்லை, சாதி சான்றிதழ் வேணும்ட்டார். வட்டாட்சியர் நமக்கு சொந்த தம்பி முத்துக்குமாரசாமி, அவனை கூட சொன்னேன், தம்பி இவனுக்கு சாதி சான்றிதழ் வேணுங்கிறானேன்னு, நான் பேக்வேர்டு போட்டு கொடுக்கேன்னேங்க. பேக்வேர்டு எப்படி துளுவ வேளாளர்னு போட்டு கொடுத்துருந்தேன். நான் சொன்னேன் அதுக்கு மேலே எதாக இருக்கானே, இசை வெள்ளாளர்னா மோஸ்ட் பேக்வேர்டுன்னு. தம்பி என்னடா வித்தியாசம், 500 தான் வித்தியாசம். அப்போ நான் ஒரு ஜாதியில் பிறந்து தொலைச்சி, இன்னொன்று கேட்க, நம்ம யாராவது விண்ணப்பம் போட்டு இந்த ஜாதிகள் வந்து பிறந்தோமா? நம்ம பிறக்கும்போது இங்கே ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, எல்லாம் இருக்குது. துறந்தார் படிவத்தராகி இறந்தாராயின் தென்செயினுன் சோர்வில தோற்று முயூவ விளக்க உரை. துறந்தவரின் வடிவத்தை உடையவராய் அரிய இடங்களிலெல்லாம் சென்று ஆராய்ந்து ஐயுற்றவர் என்ன செய்தாலும் சோர்ந்து விடாதவரே ஒற்றர் ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செல்ல முடியாத இடங்களுக்கும் கூட துறவியர் வேடத்தில் சென்று அறிய வேண்டுவற்றை அறிந்து அங்கே பிடிபட்டால் பிடித்தவர் எத்தகைய துன்பம் செய்தாலும் இரகசியத்தைச் சொல்லாதவரே ஒற்றர். கலைஞர் விளக்க உரை. ஆராய்ந்திட வந்த நிகழ்வில் தொடர்பற்றவரைப் போலக் காட்டிக்கொண்டு அதனை துறந்தார் படிவத்தராகி இறந்தாராயின் தென்செயினுன் சோர்வில தோற்று முயூவ விளக்க உரை. துறந்தவரின் வடிவத்தை உடையவராய் அரிய இடங்களிலெல்லாம் சென்று ஆராய்ந்து ஐயுற்றவர் என்ன செய்தாலும் சோர்ந்து விடாதவரே ஒற்றர் ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செல்ல முடியாத இடங்களுக்கும் கூட துறவியர் வேடத்தில் சென்று அறிய வேண்டுவற்றை அறிந்து அங்கே பிடிபட்டால் பிடித்தவர் எத்தகைய துன்பம் செய்தாலும் இரகசியத்தைச் சொல்லாதவரே ஒற்றர். கலைஞர் விளக்க உரை. ஆராய்ந்திட வந்த நிகழ்வில் தொடர்பற்றவரைப் போலக் காட்டிக்கொண்டு அதனை துறந்தார் படிவத்தராகி இறந்தாராயின் தென்செயினுன் சோர்வில தோற்று முயூவ விளக்க உரை. துறந்தவரின் வடிவத்தை உடையவராய் அரிய இடங்களிலெல்லாம் சென்று ஆராய்ந்து ஐயுற்றவர் என்ன செய்தாலும் சோர்ந்து விடாதவரே ஒற்றர் ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செல்ல முடியாத இடங்களுக்கும் கூட துறவியர் வேடத்தில் சென்று அறிய வேண்டுவற்றை அறிந்து அங்கே பிடிபட்டால் பிடித்தவர் எத்தகைய துன்பம் செய்தாலும் இரகசியத்தைச் சொல்லாதவரே ஒற்றர். கலைஞர் விளக்க உரை. ஆராய்ந்திட வந்த நிகழ்வில் தொடர்பற்றவரைப் போலக் காட்டிக்கொண்டு அதனை துறந்தார் படிவத்தராகி இறந்தாராயின் தென்செயினுன் சோர்வில தோற்று முயூவ விளக்க உரை. துறந்தவரின் வடிவத்தை உடையவராய் அரிய இடங்களிலெல்லாம் சென்று ஆராய்ந்து ஐயுற்றவர் என்ன செய்தாலும் சோர்ந்து விடாதவரே ஒற்றர் ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செல்ல முடியாத இடங்களுக்கும் கூட துறவியர் வேடத்தில் சென்று அறிய வேண்டுவற்றை அறிந்து அங்கே பிடிபட்டால் பிடித்தவர் எத்தகைய துன்பம் செய்தாலும் இரகசியத்தைச் சொல்லாதவரே ஒற்றர். கலைஞர் விளக்க உரை. ஆராய்ந்திட வந்த நிகழ்வில் தொடர்பற்றவரைப் போலக் காட்டிக்கொண்டு அதனை துறந்தார் படிவத்தராகி இறந்தாராயின் தென்செயினுன் சோர்வில தோற்று முயூவ விளக்க உரை. துறந்தவரின் வடிவத்தை உடையவராய் அரிய இடங்களிலெல்லாம் சென்று ஆராய்ந்து ஐயுற்றவர் என்ன செய்தாலும் சோர்ந்து விடாதவரே ஒற்றர் ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை.
செல்ல முடியாத இடங்களுக்கும் கூட துறவியர் வேடத்தில் சென்று அறிய வேண்டுவற்றை அறிந்து அங்கே பிடிபட்டால் பிடித்தவர் எத்தகைய துன்பம் செய்தாலும் இரகசியத்தைச் சொல்லாதவரே ஒற்றர். கலைஞர் விளக்க உரை. ஆராய்ந்திட வந்த நிகழ்வில் தொடர்பற்றவரைப் போலக் காட்டிக்கொண்டு அதனை துறந்தார் படிவத்தராகி இறந்தாராயின் தென்செயினுன் சோர்வில தோற்று முயூவ விளக்க உரை. துறந்தவரின் வடிவத்தை உடையவராய் அரிய இடங்களிலெல்லாம் சென்று ஆராய்ந்து ஐயுற்றவர் என்ன செய்தாலும் சோர்ந்து விடாதவரே ஒற்றர் ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செல்ல முடியாத இடங்களுக்கும் கூட துறவியர் வேடத்தில் சென்று அறிய வேண்டுவற்றை அறிந்து அங்கே பிடிபட்டால் பிடித்தவர் எத்தகைய துன்பம் செய்தாலும் இரகசியத்தைச் சொல்லாதவரே ஒற்றர். கலைஞர் விளக்க உரை. ஆராய்ந்திட வந்த நிகழ்வில் தொடர்பற்றவரைப் போலக் காட்டிக்கொண்டு அதனை துறந்தார் படிவத்தராகி இறந்தாராயின் தென்செயினுன் சோர்வில தோற்று முயூவ விளக்க உரை. துறந்தவரின் வடிவத்தை உடையவராய் அரிய இடங்களிலெல்லாம் சென்று ஆராய்ந்து ஐயுற்றவர் என்ன செய்தாலும் சோர்ந்து விடாதவரே ஒற்றர் ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செல்ல முடியாத இடங்களுக்கும் கூட துறவியர் வேடத்தில் சென்று அறிய வேண்டுவற்றை அறிந்து அங்கே பிடிபட்டால் பிடித்தவர் எத்தகைய துன்பம் செய்தாலும் இரகசியத்தைச் சொல்லாதவரே ஒற்றர். கலைஞர் விளக்க உரை. ஆராய்ந்திட வந்த நிகழ்வில் தொடர்பற்றவரைப் போலக் காட்டிக்கொண்டு அதனை துறந்தார் படிவத்தராகி இறந்தாராயின் தென்செயினுன் சோர்வில தோற்று முயூவ விளக்க உரை. துறந்தவரின் வடிவத்தை உடையவராய் அரிய இடங்களிலெல்லாம் சென்று ஆராய்ந்து ஐயுற்றவர் என்ன செய்தாலும் சோர்ந்து விடாதவரே ஒற்றர் ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செல்ல முடியாத இடங்களுக்கும் கூட துறவியர் வேடத்தில் சென்று அறிய வேண்டுவற்றை அறிந்து அங்கே பிடிபட்டால் பிடித்தவர் எத்தகைய துன்பம் செய்தாலும் இரகசியத்தைச் சொல்லாதவரே ஒற்றர். கலைஞர் விளக்க உரை. ஆராய்ந்திட வந்த நிகழ்வில் தொடர்பற்றவரைப் போலக் காட்டிக்கொண்டு அதனை துறந்தார் படிவத்தராகி இறந்தாராயின் தென்செயினுன் சோர்வில தோற்று முயூவ விளக்க உரை. துறந்தவரின் வடிவத்தை உடையவராய் அரிய இடங்களிலெல்லாம் சென்று ஆராய்ந்து ஐயுற்றவர் என்ன செய்தாலும் சோர்ந்து விடாதவரே ஒற்றர் ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செல்ல முடியாத இடங்களுக்கும் கூட துறவியர் வேடத்தில் சென்று அறிய வேண்டுவற்றை அறிந்து அங்கே பிடிபட்டால் பிடித்தவர் எத்தகைய துன்பம் செய்தாலும் இரகசியத்தைச் சொல்லாதவரே ஒற்றர். கலைஞர் விளக்க உரை. ஆராய்ந்திட வந்த நிகழ்வில் தொடர்பற்றவரைப் போலக் காட்டிக்கொண்டு அதனை துறந்தார் படிவத்தராகி இறந்தாராயின் தென்செயினுன் சோர்வில தோற்று முயூவ விளக்க உரை. துறந்தவரின் வடிவத்தை உடையவராய் அரிய இடங்களிலெல்லாம் சென்று ஆராய்ந்து ஐயுற்றவர் என்ன செய்தாலும் சோர்ந்து விடாதவரே ஒற்றர் ஆவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செல்ல முடியாத இடங்களுக்கும் கூட துறவியர் வேடத்தில் சென்று அறிய வேண்டுவற்றை அறிந்து அங்கே பிடிபட்டால் பிடித்தவர் எத்தகைய துன்பம் செய்தாலும் இரகசியத்தைச் சொல்லாதவரே ஒற்றர். கலைஞர் விளக்க உரை. ஆராய்ந்திட வந்த நிகழ்வில் தொடர்பற்றவரைப் போலக் காட்டிக்கொண்டு அதனை